வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. இப்போ நம்ம ஒர்க்கிங் டேபிளுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா லியூகாங் 915 140, அதாவது 1410 கிளாஸோட மிஷினோட ஒரு ஸ்விங் மோட்ரு. இது கொபல்கோ 140க்கும் அசரிஸ் சேம் தான் ஆல்மோஸ்ட். சில சின்ன சின்ன மாற்றங்கள். இதில் என்ன கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, சார் ஷாஃப்ட் ஸ்விங் ரன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம டிஸ்மவுண்ட் பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டர் மவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ளைன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. கரெக்டாக சொல்ல போனால் இந்த இன்டர்னல் ஸ்ப்ளைன்ஸு ரோட்டரில் உள்ளது எல்லாமே ஓன் அவுட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இது புதுசு இல்லை, கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு 5 மோட்டருக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கிறோம். பர்டிகுலராக இந்த லியூகாங் கொபெல்கோ 140 இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் ஓன் அவுட் ஆகுறது, ப்ரீமெச்சூராக ஓன் அவுட் ஆகுற கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கு நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8000 ஹவர்ஸ்க்கு ரன் ஆயிடுச்சுனாலே நம்ம ஸ்விங் மோட்டரை ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஏதாவது அன்இவன் ஓன் அவுட் எதுவும் நம்ம தென்படுதுன்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், ஷாஃப்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் ரோட்டரில் ப்ராப்ளம்னா ரோட்டரையும் ஷாஃப்டையும் சேர்த்து செட்டாக மாற்றிக்கலாம். சப்போஸ் நம்ம அதை விட்டுட்டோம்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் எல்லாமே இப்போ ரோட்டர் ஓன் அவுட் ஆனதால இந்த பிஸ்டன் எல்லாமே எட்ஜில் எல்லாமே கார்னர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. பாருங்க, இது வீடியோவில் கிளீனாக இருக்காது, இருந்தாலுமே விஷுவலாக பார்க்கும்போது ஃபுல்லாக பிசர் ஆயிரும். ஃபுல்லாக பிசர் ஆயிடுச்சுன்னா எல்லா பிஸ்டனும் மாற்றணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பார்ட்டிகிள்ஸ்லாம் இதுலேருந்து வர்ற மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கிளட்ச் பிளேட்டில் ஃபுல்லாக பஞ்ச் ஆயிடும். ப்ளஸ் இந்த ஏதோ அன்இவன் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பிளேட்லேயே இதை பாருங்க, இதில் பெண்ட் ஆயிருக்கு. ஸ்டீல் பிளேட்டில் பெண்ட் ஆயிருக்கு. என்ன காரணம்? இதில் வர்ற மெட்டல் பார்ட்டிகிள். இப்போ இது மாதிரி ஒரு மேஜர் சர்வீஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஒரு 8000 ஹவர்ஸ் ஒன்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8000 ஹவர்ஸ் ரன் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு 12,000, அடுத்து ஒரு எவரி 5000 ஹவர்ஸ் ஒன்ஸு நம்ம மோட்டரை பிரித்து செக் பண்ணிக்கிறது நல்லது. எது போகுதோ அந்த ஓன் அவுட் ஆன பார்ட்ஸை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கான ஒரு அட்வைஸ் தான் நம்ம இதுக்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். பட் சில சூழ்நிலையை காரணம் காட்டி, அதாவது அங்கே உள்ள சர்வீஸ் பண்ண முடியல, இல்லை மிஷின் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ண முடியாது, இது மாதிரி காரணத்தால் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னா அவங்களுக்கு தான் ஃபுல் கம்ப்ளீட் ரேஞ்ச் செட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வால் பிளேட்டு, ரோட்டரு, ஷாஃப்ட்டு, பிஸ்டனு, செட் பிளேட், ஷூ பிளேட்டு, கிளட்ச் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, ஏன்னா ஸ்டீல் பிளேட் பெண்ட் ஆயிருக்கு. அதனால அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ரோட்டரில் இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீடில் பார்த்தீங்கன்னா அன்இவன் டேப்பரு அண்டு இந்த பால் கைட் பார்த்தீங்கன்னா இந்த லோடில் இந்த பால் கைட் பாருங்க, இந்த த்ரஸ்ட் வாஷரு, இந்த த்ரஸ்ட் வாஷரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm கிட்டத்தட்ட ஸ்டெப் ஆயிடுச்சு. இந்த வாஷரில் சீட்டிங் என்ன கேட்டால் அந்த அளவுக்கு இந்த த்ரஸ்ட் லோடு இருக்கு. இந்த த்ரஸ்ட் லோடுனால இந்த பால் கைடு இவ்வளோ ஓன் அவுட் ஆகுது. இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரையராக நம்ம கழட்டி பார்க்கும்போது ஒரு எவரி 8000 ஹவர்ஸ் 5000 ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் பிரித்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அதிகபட்சம் இன்ஜினியரோட காஸ்ட்டு ப்ளஸ் சில் கிட்டு தேவையான பார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இது எல்லாமே டேமேஜ் ஆனதுல கம்ப்ளீட்டாக நம்ம மோட்டரை மாற்றுறோம். மோட்டர் பாடி ஹவுசிங்கு ஹெட்டை தவிர உள்ள இன்டர்னல் கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாகவே நம்ம மாற்றுறோம். இதை அவாய்ட் பண்ணுறதை நான் சொல்கிறேன். வாங்க ஃபர்தராக நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை நம்ம சொல்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெச்டி பிராண்டு நம்மளுக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே இந்த பிராண்டு தான் நம்ம போட போகிறோம். சீல் கிட்டுமே ஒரு ஃபைனான குவாலிட்டி சீல் கிட் இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் 1 by 1. இதுலேயே ஷாஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் பேரிங்லாம் லாக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். இதில் உள்ள கோனு பேரிங் போட்டு ஷாஃப்ட் மட்டும் மாற்ற போகிறோம். இந்த பேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனால ஒரு ஃபைபர் கேஜ் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரிஜினலில் மட்டும் தான் அப்படி கொடுப்பாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் வர்றது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. கிடைக்கிற அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எப்போயாச்சும் ரேர் கேஸாக கிடைக்குது. அதனால் இந்த பேரிங் நல்ல லைஃப் இருக்கிறதால நம்ம இதையே நம்ம க்ளீன் பண்ணி போடுறதா நம்ம கஸ்டமருக்கு காஸ்ட் மினிமைஸ் பண்ணணும். பட் பிரச்சனையும் வரக்கூடாது. அது மாதிரி ஒரு சர்வீஸை கொடுக்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக ஃபர்தராக பார்க்கலாம். இதில் நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த பால் கைட் பாருங்கள், இந்த த்ரஸ்ட் லோடால் எப்படி ஃபுல்லாக ஸ்டெப்பு விழுந்துருக்குன்னா இந்த வாஷரை இந்த சீட்டிங்கில் கொடுக்குறோம். இந்த வாஷர் கொடுக்குற இடம் த்ரஸ்ட் லோடால் ஃபுல்லாக ஸ்டெப்பாக இருக்குது. இதுக்கு நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸில் என்ன பார்த்தீங்கன்னா புது பால் கைட் மாத்திரம் பால் கைட்டுக்கு. இந்த வாஷர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஸ்டெப்பு விழுந்துருச்சு, ரொம்ப பஞ்ச் மார்க் ஆகிடுச்சு அந்த லெக் பின் வர இடத்துல. அதனால் நம்ம அதுக்கு புது வாஷர் கொடுக்குறோம். புது வாஷர் இது இந்த த்ரஸ்ட் லோடை குறைக்கிறதுக்கும் அதே சமயம் நம்ம கரெக்டான சீட்டிங் வர்றதுக்கும் புது வாஷர் கொடுக்குறோம். சும்மா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயாமீட்டரில் நம்ம கொடுக்குறோம். அப்போ பக்காவான சீட்டிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய வாஷரை போடும்போது இதில் பாருங்கள் கொஞ்சம் ப்ளே இருக்கும். இந்த ப்ளே இருக்குது.
இந்த ப்ளேவே நம்ம அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளேவே இருக்க வேணான்ட்டு நம்ம புது வாஷர் கொடுத்துருக்குறோம். அதில் புது வாஷர் கொடுக்குறோம். இது பக்கா சீட்டிங்கில் இருக்கும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன காம்பனன்ட்ஸுமே இது வந்து கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஓஇ பார்ட்ஸு, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸில் இல்லை. நமக்காகவே அது வந்து வேறு ஒரு ஸ்டீல் வாஷர் ரெடி பண்ணி போடுறோம். இந்த மாதிரி சின்ன ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ணுறோம். அதில் இப்போ இது வந்து புது ரோட்டர் அண்டு வால் பேடு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம போர் ஹைட்ராலிக்ஸில் ஒரு சின்ன கேர் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது ரோட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த சீட்டிங் வந்து நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியும். இந்த பக்கம் வந்து மேட்சிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கும். இந்த மிஷினிங் பண்ண பார்ட்ஸுமே நம்ம வந்து மேட்சிங் பண்ணி சீட்டிங் பண்ணி தான் நம்ம போடுறோம். அதுதான் நம்ம ரெகுலராக அந்த பண்ணுற ப்ராக்டிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ற பார்ட்ஸ் எல்லாமே 100% கரெக்டாகுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் மிஷினில் சிஎன்சி மிஷினில் பண்ணுறதால ஒரு மைல்டு எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சீட்டிங் ஆகிருக்கு, இந்த இடம்லாம் சீட்டிங் ஆகாமல் இருக்குது. இதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போடும்போது இதோட லைஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதையுமே வந்து நம்ம ஒரு சின்ன லேப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அசம்பிளிங் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம கேர் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணுறோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரோட்டர் தான் நம்ம லேப்பிங் முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நீ எந்த டைரெக்ஷனில் வேணாலும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்இவன் சம் பார்ட்ஸ் வந்து பாலிஷ்டாக இருக்கும், சம் பார்ட்ஸ் வந்து ரஃப்பாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே லேப்பிங் பண்ணிட்டோம், ஈவனாக இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து 100% சீட்டிங் கொடுத்துரும். சீட்டிங் கொடுத்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் கூட்டுறதுக்கான விஷயம் தான் இது. மற்றபடி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து லைஃப் டைம் கூட்டணும். நம்ம எல்லாமே மேன்மேடு வந்து சில ஒர்க்கை பண்ணால் தான் நம்ம வந்து அது வந்து பாலிஷ் பக்காவாக இருக்கும். எல்லாம் மிஷின் வந்து 100% கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள் 100% சீட்டிங் கொடுத்தாச்சு. இதில் எந்த ஆங்கிளில் நம்ம பார்த்தாலுமே உங்களுக்கு அன்இவன் வேறு தெரியாது.